ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒன் பாட் ரைஸ் ரெசிபி. கூட வெஜ் இல்லைன்னா நான்வெஜ் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், கூடவே 4 ஏலக்காய், சின்னதாக 2 அனாசிப்பூ, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடக்கூடாது. லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். அப்போ தான் தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ மசாலா பொருள் லைட்டாக வறுபட்டதும் இது கூட 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. அவ்வளோதான். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ வெங்காயம் தேங்காய் பால் சாதத்துக்கு அதிகம் வதங்கிடக்கூடாது. நல்லா கண்ணாடி மாதிரி வதங்குச்சுன்னா போதும். அப்போ தான் தேங்காய் பால் சாதம் நமக்கு நல்லா பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்கிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளியை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வாசனைக்காக பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் புதினா இலை, கூடவே பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை. ஸோ புதினா மல்லி ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி அதிகம் வதங்கிடக்கூடாது, லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 1 மூடி தேங்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு சரியாக இருக்கும். ஸோ நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன், அதுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 3 கப் அளவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ தேங்காய் பாலும் தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நல்லா நீளமாகவும் உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு அதை உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் நல்லா கமன்னு தயாராகிடுச்சு. இது இப்போ சாதம் உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க.
அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதீங்க, சாதம் உடஞ்சி போயிடும். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும். பாருங்க, இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.